ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியான குறைஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மோர் குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா அண்ட் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பை தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச விழுது கூடவே நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்து அதை நல்லா பேஸ்ட் ஆக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் 10 ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூடவே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மோர் குழம்பை ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த மோர் குழம்பு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 3 4 நிமிஷம் மட்டும் கொதிச்சுன்னா போதும். இது குழம்பு அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அண்ட் இது மூடி போடாமல் இதே மாதிரி ஓப்பனாகவே கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காய் வந்திருக்கு. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும், அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு தனியாட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கூட ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மோர் குழம்பு வெறும் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் நிற்கவே முடியலங்க. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸை நம்ம சூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக சமைச்சிட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். நீங்கள் இந்த சம்மரில் எந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இதையும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.